ஸ்மைல் டிசைனர்ஸ். இன்னைக்கு இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸோட ஃபுல் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் தீமில் போட்டிருக்கேன். இந்த ஒர்க் ரொம்பவே சிம்பிள் அண்ட் யூனிக்காக இருக்கும். இந்த ஒர்க்குக்கு ஃபஸ்ட் எடுத்ததுமே 3 லைன்ஸில் சில்வர் சரி த்ரெட் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். அடுத்த லைன் வந்து கட் பீடில் வந்து கிளாஸி எடுத்திருக்கேன் சில்வர் கலரில். எப்போதுமே கட் பீட் போடும்போது சிங்கிளாக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நிறையவே 2, 3ன்னு போடுறீங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா நீட் ஃபினிஷ் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ கட் பீட் போடும்போது எப்போதுமே சிங்கிளாக போடுங்க. அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 3.5 இன்ச்சில் வந்து சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இப்போ வரைய போகிறேன். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் உள்ள பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புட்டா டிசைனுக்காக ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து புட்டா டிசைன் போட்டிருக்கேன். அதுக்கு கேப்லேயுமே புட்டா டிசைனுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டியூப் பீட் அண்ட் 1 கிளாசி சுகர் பீட் சில்வரில் வந்து எடுத்துட்டு சென்டரில் வந்து லாக் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு திரும்ப ரைட் சைடில் போயிட்டு டியூப் பீட் அண்ட் சில்வர் சுகர் பீட் யூஸ் பண்ணி ஒரு எண்ணாட் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சில்வர் ரைஸ் பீட் 3 mm அண்ட் 1 சுகர் பீட் யூஸ் பண்ணி அதுக்கும் சென்டரில் வந்து நான் நாட் போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு வீட் பீட் 3 mm அண்ட் 1 சுகர் பீட் எடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு லாங் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதில் ஒரு சுகர் பீட் அண்ட் டியூப் பீட் யூஸ் பண்ணி சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஒரு லாங் ஸ்டிச் போட்டு லாக் போட்டுட்டு ஒரு சுகர் பீட் அண்ட் 1 டியூப் பீட் யூஸ் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். திரும்ப லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஒரு சீக்வன்ஸ் ஒரு சுகர் பீட் அண்ட் 1 பால் பீட் 3 mm சில்வரில் எடுத்திருக்கேன். அதை லெஃப்ட் சைடில் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி ரைட் சைடில் லாக் ஸ்டிச் போட்டு சீக்வன்ஸ் சுகர் பீட் அண்ட் பால் பீட் போட்டு என் நாட் போட்டுக்கிட்டேன். இதே மாதிரி தான் லெஃப்ட் சைட் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் அந்த ஒர்க்கோட ஃபைனல் லுக். லெஃப்ட் சைடில் முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைட்லேயே அதே ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த புட்டா டிசைன் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் புட்டா டிசைனுக்காக நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஒரு சுகர் பீட் அண்ட் பால் பீட் 3 mm எடுத்து ஒரு லாக் போட்டுக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா புட்டா டிசைனுமே நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். இந்த ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக் அண்ட் நீட்டாக இருக்கும். இதுதான் இந்த ஒர்க்கோட ஃபைனல் லுக். இந்த ஒர்க்கை வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற கேப்புக்கு வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் புட்டா டிசைன் வந்து நான் போட்டுக்கிறேன். அதுக்காக ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச் ஹைட்டில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த புட்டா டிசைனுமே நம்ம ஆல்ரெடி போட்ட டிசைன் மாதிரி தான் வீட் பீட் அண்ட் 1 சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டியூப் பீட் அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வீ டைப்பில் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஸ்லீவ் ஒர்க். நெக் டிசைனுக்குமே இதே மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு லைனை தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஒர்க் வந்து நிறைய பேஜஸில் 1500 வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 1250 வரைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை விட சிம்பிளாக புட்டா டிசைன் போடுறீங்கன்னா 1000க்கு கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இந்த மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஒர்க் போட நினச்சிங்கன்னா என்னோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.